வானொலியில தனியல்வு இறுதிக் கணக்கில் பாடத்துல பயிற்சி 8 பார்க்கிறோம். கீழ்காணும் விவரங்களிலிருந்து டிசம்பர் 31, 2016 ஆண்டிற்கான லாப நட்ட கணக்கினை தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அப்போ நம்ம லாப நட்ட கணக்குப்படியும் தெரிஞ்சா எளிமையா கணக்கு செய்து முடிச்சிடலாம். இதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். மொத்த நட்டம் 60,000 கொடுத்திருக்காங்க. அதாவது மொத்த லாபம் வந்தா நம்ம லாப நட்ட கணக்கு தயாரிக்கும் போது வரவு பக்கம் எழுதுவோம். மொத்த நட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம லாப நட்ட கணக்குடைய பற்று போக்கு எழுதுவோம். ஏன்னா பேரளவு கணக்கு விதியத்தை நம்ம பயன்படுத்துறோம். அனைத்து செலவுகளும் நட்டங்களும் பற்று, அனைத்து வருமானங்களும் ஆதாயங்களும் வரவு. அடுத்து விற்பனை மேம்பாட்டிற்கான செலவுகள். இந்த செலவுகள் அப்படின்னு வந்தாலே நம்ம லாப நட்ட கணக்குடைய பற்று போக்கு. அடுத்து வளங்கள் செலவுகள் பற்று போக்கும். அழுத்த கழிவு நமக்கு ஒரு செலவு, அதனால பற்று போக்கும். கடன் மீதான வட்டி செலுத்தியது அப்ப செலவு, இதுவும் பற்று போக்கும். கட்டும் செலவுகள் விற்பனை மீது கட்டுமம் பண்றதுனால இதுவும்
நமக்கு ஒரு மறைமுக செலவுகள் லாப நட்ட கணக்குடைய பற்று போக்கும். அடுத்து பங்காதாயம் பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பெற்றது அப்படின்னா நமக்கு வருமானம். எனவே லாபடைய வரவு பக்கம். அடுத்து அச்சு மற்றும் எழுதுபொருள் செலவுகள். இது ஒரு மறைமுக செலவு அப்படிங்கிறனால லாபடைய பற்று போக்கும். அடுத்து சட்ட செலவுகள் பற்று போக்கும். வாராக்கடை என்பது வியாபாரத்திற்கு ஒரு நட்டம். அதனால பற்று போக்கும். தேய்மானம் என்பது சொத்துக்கள் மீது ஏற்படக்கூடிய ஒரு நட்டம். அதனால இதுவும் நமக்கு லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். அடுத்து வாடகை பெற்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெற்றது அப்படின்னா நமக்கு வருமானம். அதனால லாப நட்ட கணக்குடைய வரவு பக்கம் எழுதணும். காப்பீட்டிற்கு உட்படாத தீயினால் ஏற்பட்ட நட்டம், அதுலேயே வந்துருச்சு நட்டம் அப்படின்னு சொல்லி. அதனால லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம் எழுதணும். அப்போ இந்த தகவலை கொண்டு நம்ம லாப நட்ட கணக்கு தயாரிக்கணும். எப்படி ஆன்சர் போடுறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். பயிற்சி கணக்கு 8 நம்மக்கிட்ட லாப நட்ட கணக்கு மட்டும் கேட்குறாங்க. இப்போ லாப நட்ட கணக்குடைய படிவம் போட்டுக்கிட்டோம். பற்று பக்கம் வரவு பக்கம் 2 தொகை பற்றி. இப்போ கணக்கில் முதலாவதாக மொத்த நட்டம்னு கொடுத்துருக்குறாங்க. மொத்த லாபம் லாப நட்ட கணக்குடைய வரவு பக்கம் எழுதுவோம். இப்போ இந்த கணக்கில் நமக்கு மொத்த நட்டம் அப்படிங்கிறதுனால பற்று பக்கம் எழுதுகிறோம். அது மொத்த நட்டம் 60,000 ரூபாய் நேரடியாக வெளித்தொகை பற்றியில் பதிவு பண்ணிடுறோம். அடுத்து விற்பனை மேம்பாட்டிற்கான செலவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 5,000 ரூபா சொல்கிறாங்க. நேரடியாக நம்ம வெளித்தொகை பற்றியில் பதிவு பண்ணிடுறோம். அடுத்து வழங்கல் செலவுகள். இதுவும் நமக்கு செலவு அப்படிங்கிறதுனால பற்று பக்கம் பதிவு பண்ணிடுறோம். 15,000. அடுத்து அளித்த கழிவும் நமக்கு செலவு. அதனால் நம்ம பற்று பக்கம் பதிவு பண்ணிடுறோம். 7,000 ரூபாய். அடுத்து கடன் மீது வட்டி செலுத்தியது. அப்போ இதுவும் நமக்கு ஒரு செலவு. அதனால் பற்று பக்கம் எழுதுகிறோம். 5,000. அடுத்து கட்டும செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் விற்பனை மீது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது கட்டும செலவுகள் நமக்கு ஒரு செலவு. அதனால் அதையும் நம்ம பற்று பக்கம் எழுதிக்கிறோம். அடுத்து பங்காதாயம் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ பெற்றது அப்படின்னா நமக்கு அது வருமானம். அப்போது வரவு பக்கம் எழுதிக்கிறோம். தொகை 3,000 ரூபா. அடுத்து அச்சு மற்றும் எழுதுபொருள் செலவு. அப்போது அச்சு மற்றும் எழுதுபொருள் நமக்கு ஒரு செலவு அப்படிங்கிறதுனால அதை நம்ம பற்று பக்கம் பதிவு பண்ணுறோம். 2,000 ரூபாய். அடுத்து சட்ட செலவுகள். 5,000. அடுத்து வாராக்கடன் என்பது நமக்கு ஒரு நட்டம். அதனால் நம்ம பற்று பக்கம் எழுதிக்கிறோம். 1000. அடுத்து தேய்மானம். தேய்மானமும் நமக்கு நிலைச்சொத்துக்கள் மீது ஏற்படக்கூடிய நட்டம். அதனால் பற்று பக்கம் எழுதிக்கிறோம். 2,000. அடுத்து வாடகை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ பெற்றது அப்படின்னா நமக்கு அது வருமானம். அப்போ வருமானம் அப்படிங்கிறதுனால நம்ம வரவு பக்கம் எழுதிக்கிறோம். வாடகை பெற்றது 4,000. அடுத்து காப்பீட்டிற்கு உட்படாத தீயினால் ஏற்பட்ட நட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போது தீயினால் ஏற்பட்ட நட்டம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். தொகை 3000 ரூபா. இப்போ இருப்பு கட்டுறோம். இருப்பு கட்டும்போது பற்று பக்கம் அதிகமாக இருக்கா வரவு பக்கம் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இது நம்ம பார்த்தோன்னே தெரியுது பற்று பக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா வரவு பக்கம் வந்து 7000 மட்டும்தான் இருக்குது. இப்போ பற்று பக்கத்தை கூட்டி பார்த்தோம்னா 1,09,000 ரூபா வருது. அந்த பேப்பரில் இடம் இல்லாதனால சுருக்கமாக எழுதிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக எழுதிக்கோங்க. 1,09,000 பற்று பக்கம் வருது. இப்போது பற்று பக்கம் 1,09,000, வரவு பக்கம் வெறும் 7,000 தான். சரிங்களா? அப்போ வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 1,02,000 ரூபா வித்தியாசம் வருது. இந்த வித்தியாசம் வரவு பக்கம் இருக்கிறதுனால அதுக்கு பேர் 1,02,000 எழுதிக்கிறோம். நிகர நட்டம். லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் வந்தால் நிகர லாபம், வரவு பக்கம் வர்றதுனால நிகர நட்டம். டோட்டல் 1,09,000. சரிங்களா? இந்த நிகர நட்டத்தையோ அல்லது நிகர லாபத்தையோ நம்ம முதல் கணக்கிற்கு மாற்றி எழுதணும். அப்போ ப்ராக்கெட்டில் முதல் கணக்குக்கு மாற்றுவது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் லாப நட்ட கணக்கு போடணும். இதோடைய படிவம் இணைப்பில் இருக்குது, பார்த்துக்கோங்க.